மாமல்லபுரத்தில் விஜய் அவர்கள் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்கள் 40 பேரை அவங்களுடைய குடும்பத்தில் சேர்ந்தவங்களெல்லாம் வரவழைச்சு கூட்டு வந்தது. அது மிகப்பெரிய விமர்சனமாக மாறிச்சு. வரலாற்றில் எங்கேயும் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது இல்லை. எப்படி இவங்க பாதிக்கப்பட்டவங்கள வரவழைச்சு ஆறுதல் சொல்றதெல்லாம் இதெல்லாம் முதல் முறை அப்படின்னு சொல்றாங்களே, இது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு விமர்சனமாகவே தெரியலையா? மாற்றம். இது என்ன மாற்றம்? இறந்தவர்களுடைய மனநிலையை மாற்றுவது. அந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க, முடங்கி கிடக்குறாங்க. ஆனால் அதே மாதிரி தான் என்ன சொல்கிறாங்க, சொன்னவெல்லாம் பைத்தியக்காரன். யாரும் சொல்கிறானா அவன் கல்யாண மண்டபம் பிடிச்சி கொடுப்பானா கரூரில்? துப்பு இருக்கு அவங்களுக்குலாம். எங்கள் எவனாவது ஒருத்தரை வெளியில் பேச சொல்லுங்க பார்ப்போம். கரூருக்கு ஏன் போகலன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏன்டா பைத்தியங்களா? கரூரில் காவல்துறை இதனால கல்யாண மண்டபங்களை கொடுக்க விடாமல் தடுத்துக்கிட்டு, காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? இந்த ஆட்சியாளர்களுடைய கட்டுப்பாடு தானே. இந்த ஆட்சியாளர்கள் தான் கரூருக்குள் விஜயை நுழைய விடாமல் இன்று வரை தடுத்து கொண்டிருக்கிறார்கள். நுழைய விடாமல் தடுக்கிறார்கள், மக்களிடம் பேச விடாமல் தடுக்கிறார்கள், மக்களை சந்திக்க விடாமல் தடுக்கிறார்கள். ஒவ்வொரு முறைக்கும் என்ன உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் போய் ஆர்டர் காப்பி வாங்கிட்டு கூட்டத்தை நடத்தணுமா? நீங்கள் அப்படி நடத்துறீங்களா? எல்லா கூட்டத்துக்கும் அப்படித்தான் நீங்கள் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வர போயிட்டு வரீங்களா? அழிக்க துடிக்கிறார்கள். வாய்ப்பே இல்லை ராஜா. கணக்கு வேற. காணாமல் போவதற்காக ஆட்டம் போடுகிறீர்கள். மக்கள் எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கு. அன்றாடங்காட்சி மக்கள் தான் அரசியலை தீர்மானிக்கிறார்கள் என்பதை இந்த ஆட்சியாளர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய கடைசி தேர்தல். ஏன் மகாபலிபுரம் அந்த மக்கள் பார்க்கக்கூடாதா? கடற்கரையில் தானங்க ஈமச்சடங்கே நடக்கும், கடற்கரையில் தானங்க எல்லாமே நடக்கும். தீட்டை கழிப்பதே கடற்கரை தானே. அதுக்காக மகாபலிபுரம் வந்தாங்க. என்ன குத்துது உங்களுக்கு? எதுக்கு குடையுது? 30 நாள் முடிஞ்சிச்சு. மக்கானாலை விவசாயத்திற்கான கதிர்கள் அந்த முளைத்த விஷயத்தை ட்விட்டர் பக்கத்தில் போட்டு ஒரு அதிர்ச்சியை உருவாக்கிட்டார்ல. 31வது நாள் 32வது நாள் அறிவிக்கிறாரு நிர்வாக குழு கூட்டம் நடக்கணும்னு. தொடங்கிட்டார்ல வேலையை. கத்திரியலேடா, கதறியலேடா, அப்படியே பதறீங்களே.